ஹாய் ஹலோ வணக்கம். என்னடா இதில் இருந்து கொண்டு கதைச்சு கொண்டிருக்கிறேன்னு யோசிப்பீங்க. நான் இன்றைக்கு குக்கிங் காட்ட போகிறது இல்லை. நான் 2 ஹாலிடேக்கு போயிருந்த நேரம் 2 ஹோட்டல் ஒன்று தான் காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன வீடியோ தான், வாங்க என்னோட சேர்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இறங்கி நிற்கிற ரூமு. இது 2 பேர் நிற்கக்கூடிய ரூமாக இருக்குது. நல்ல வசதியாக இருக்குது. நாங்கள் வந்த நேரம் விடியச்சாமல் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூவை லைட்டுகள் போட்டு அழகாக இருக்குது. இது கபர்ட் வச்சுருக்குறாங்க. சேஃப்டி லாக்கரோட நாங்கள் உடுப்புகளையும் சேஃபாக வச்சு கொள்ளலாம், டாக்குமெண்ட்ஸையும் வச்சு கொள்ளலாம். இப்போ பாத்ரூமை பார்ப்போம். இது முகங்கொழுகிற செக்ஷன். இதிலே ஷாம்பூவுகள், பாடி லோஷன், ஹேண்ட் டவல், பெரிய டவல் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இது குளிக்கிற பாத்ரூம். சரியான க்ளீனாக இருக்குது. எங்களோட டவலெல்லாம் பாவிக்கணும் இல்லை, விரும்பினா பாவிக்கலாம். இங்கேயும் எடுத்து பாவிக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்ல க்ளீனாக வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு பெரிய ஹால் உண்டு எங்களோட ரூமுக்கு முன்னாலேயே இருக்குது. இதுலேயும் ஒரு கபர்ட் இருக்குது. இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. பாத்ரூம் இருக்குது. இதில் ஒரு பெரிய சோஃபா செட் ஒன்று போட்டிருக்குறாங்க. நாங்கள் இளைப்பாறக்கூடிய மாதிரி, உடனடியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய டைனிங் டேபிள் ஒன்று போட்டிருக்குறாங்க. இது ஒரு பெரிய ஹோலாக இருக்குது. மற்றது டீ போட்டு குடிக்கக்கூடிய மாதிரி டீ பேக்கெட், மில்க், கஃபே, கெட்டில், கிளாஸ், கப், தண்ணி பாட்டில் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த ரூமில் நாங்கள் டெலிஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதிகளோடையும் டிவி வசதிகளோடையும் தந்திருக்கிறாங்க. நல்ல க்ளீனாக இருக்குது. புக்ஸுகள் வச்சுருக்குறாங்க வாசிக்கிறதுக்காக. வடிவாக இருக்குது இந்த ரூம். இதை நாங்களும் உங்களுக்கு வடிவாக காட்டிட்டு இனி குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ன்ட்டு இருக்கிறோம். இதோட இந்த ரூம் நான் காட்டி முடித்து கொள்ள போகிறேன். நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு காலமை சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே ஹோட்டல் புக் பண்ணால் காலமை சாப்பாடு ஃப்ரீ. இது ஒரு வெளியில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலேயே நான் எடுத்து கொண்டு வச்சுருக்கிறேன். கண்ணாடியில் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். இப்போ கஃபே அடிக்கிறேன். கஃபே அடிச்சிட்டு போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே எல்லா சாப்பாடும் தேவையான அளவு இருக்குது. நான் பெருசாக வீடியோ ஒன்றுமே சாப்பாடுகள் எடுக்கலை. கொஞ்சம் வந்துரமாக இருந்தது, அதனால் நான் வீடியோ எடுக்க விரும்பலை. இப்போ நாங்கள் டெசர்ட் எடுக்க போகிறோம். தேவையான டெசர்ட் இருக்குது. உங்களோட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம். மிகவும் அழகாக இதை டெக்கரேட் பண்ணி
உண்டு பாருங்க, தண்ணி வடிஞ்சு ஓடிக்குது. இது இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற வழியில் இருக்குது. இதெல்லாம் நடந்து போகும். இதுக்கு பின்னாலேயும் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் ஹில்டனில் பின்னுக்கு இருக்கிற பக்கங்கள். வச்சிருக்கிறாங்க இந்த கார்டனை. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. இதை பாருங்க, இது வந்து ஹில்டனுக்கு பின்னுக்கு இருக்கிற கார்டன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஹில்டன் முன் ஹால். இதுக்குள்ளேயே ரிசப்ஷன் இருக்குது, சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, மினி பார் இருக்குது, மியூசிக் அடிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, வார மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. வடிவாக இருக்குது. இது இப்போ நான் வெளியில் போய் கொண்டிருக்கிறேன். வெளியில் போய் கொண்டிருக்கும் போது முன்னுக்கு இருக்கிற அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற காட்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஹோட்டலுக்கு வர முன் பக்கத்திலேயே 2 சைட்லேயும் பூக்கண்டுகளால் அலங்கரிச்சிருக்காங்க. இதுதான் அந்த முன்பக்கமாக இருக்கிற பூக்கண்டுகள். இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்பக்கமாக போகிறேன். ஒரு பின்னேற டைமாக போயிட்டுது. அதனால் பின்னுக்கு போய் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாமென்று சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். இந்த வழியால் போகும்போது இந்த வழியிலேயே நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கொண்டே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்குது. சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்திருக்கிறாங்க. மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து ரசிக்கின்ற போதும். நல்ல வடிவாக இருக்குது. புல்லுகள் எல்லாம் வளர்த்த அளவாக வெட்டி வச்சுருக்காங்க. பின்னுக்கு ஸ்விம்மிங் பூலோட சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. ஸ்விம் பண்ணுறாக்கள் ஸ்விம் பண்ணி கொள்ளலாம். இப்போ மாலை பொழுதுன்றதால் லைட் எல்லாம் போட்டுட்டாங்க. லைட் போட்டு இந்த மாலை பொழுதை பார்க்கவும் வடிவாத்தான் இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் டீ ஒன்று வேண்டி குடிச்சு கொண்டிருக்கிறேன். மிகவும் வடிவாக இருக்குது. நல்ல டேஸ்டான ஒரு டீ தந்துருக்குறாங்க. நல்ல வாசத்தோடு இருக்குது. இப்போ மழை வர மாதிரி இருக்குது. சரியாக இருட்டிட்டுது. மழையும் காற்றும் கொஞ்சம் காற்று அடிக்குது. இருட்டிட்டுது. அதனால் வீடியோ கிளியராக இருக்கோ தெரியாது. ஆனால் இந்த மாலை பொழுதும் வடிவாக இருக்குது. இந்த மாலை பொழுதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நல்ல அழகாக இருக்குது. பின்பக்கம் பூக்கண்டல் வச்சிருக்கிறது தான் கூடுதலாக எனக்கு வடிவாக பிடிச்சிருக்குது. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. பின்னுக்கு அழகான ஒரு இடமா இருக்குது.